இன்னைக்கு இங்க எழுதியிருக்கடா, இங்க எழுதியிருக்குது, எந்த கொம்பனும் அதை நிறுத்த முடியாது. செங்கல்பட்டு வந்து சென்ட் ஜான்சன் ஸ்கூல் ரஜினி வந்திருக்கான நம்ப மாட்டேங்க சார். ரத்தமும் சதையுமா நம்ம குடும்பம் தூத்த நடிகனா வர்றான்னா, தாடியோட கருப்பா ஒரு ஆளு நம்ம ஜாதி வந்துட்டான்னு பயங்கர சொல்லிக்கிறாங்க. 14 வயதில் கோமணத்தை கட்டிட்டு ரஜினி கமலஹாசன் வந்து உளுந்து நடிச்சிருக்கான் மாசக்கணக்கில். ரஜினி 3 நாள் காட்சிட்டு 3 நாள் காட்சி பாராட்ட. அட கொடுமக்காரனுங்களா, ஸ்ரீதேவிய ரஜினி ரேப் பண்றாரு, கமலஹாசன் அடே உட்றா அடே உட்றா நான் ரேப் பண்ணிட்டு இருக்கான். அந்த சீன்ல பார்த்துக்க அப்புறம் மறுநாள் டைட்டில் பாராட்டான்னு மட்டும் தலைவாங்கிறாங்க. ஆனாப்பட்ட கமலஹாசனையே மீறி அவர் படம் பண்றாருன்னா நான் வச்சு கொடுத்தது கிடையாது. ரஜினிக்கு இங்க எழுதியிருக்க தெரியாத 2 சம்பவங்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் சொல்லி ஆசைப்படுறேன். யாருக்கும் தெரியாம பெங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் நிற்குது. எங்கே போகுது அந்த ட்ரெயின்னு கேட்டேன். தமிழ்நாடு போகுது, மட்ராஸுக்கு போகுதுன்னு சொன்னேன். எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க, நானும் இறங்கியிருந்தேன். டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் கேட்டுட்டு இருக்காங்க அந்த கேட்ல. நான் வந்து பேக்கெட்ல எல்லாம் பார்க்குறேன், டிக்கெட் இல்லை, டிக்கெட் எங்கேயோ வந்து விட்டுட்டேன். நான் என்னாச்சு டிக்கெட்டு? நான் டிக்கெட்டே வாங்கலை. இல்லைங்க நான் டிக்கெட் வாங்கினேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த டிக்கெட் கலெக்டர் கேட்கவே இல்லை. 5 பேர் இந்த கூலி ஆளுங்க அங்கே வந்துட்டாங்க. இந்த பையன் மூஞ்சி பார்த்தா தெரியலையா, டிக்கெட் கொடுக்குற சொன்னவங்க ஜெயிலுக்கா போட போறீங்க, நாம கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க என்கிட்ட பணம் இருக்குங்க. பாக்கெட்ல எடுத்து அந்த பணத்தை காட்டி என்கிட்ட இருக்கு, நான் டிக்கெட் நான் வந்து எடுத்திருக்கேங்க. அந்த பணத்தை பார்த்து டிக்கெட் கலெக்டர் உன்னை நம்புறப்பா நீ போ அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு அனுப்பி வச்சாங்க. யாருக்கும் தெரியாது.